ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பஸ்தன் அப்படின்ற ஒரு படத்தோட ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த ட்ரெய்லர் வந்து எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, என்ன ஏதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குடும்பஸ்தன் இந்த படத்தில் வந்து ஹீரோவாக மணிகண்டன் சார் தான் நடிச்சிருக்காரு. ட்ரெய்லர் ஓப்பனிங்லே வணக்கம் அப்படின்னு ஆரம்பித்து குடும்பஸ்தன் எப்படி உருவாகிறான் அப்படின்ற கேள்வியை கமகோட்டேஷனோட இந்த ட்ரெய்லரை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒருத்தனை குடும்பஸ்தன் ஆக்கணும் அப்படின்னு ஒருத்தரை செலக்ட் பண்ணுறாங்க. அந்த செலக்ட் பண்ணவங்க தான் நம்ம மணிகண்டன் சார். அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ட்ரெய்லரில் ஒரு எக்ஸ்ப்ரெஷன்ஸோடு கொடுத்துருக்காரு. அது நல்லா இருந்துச்சு. அண்டு ஒரு குடும்பஸ்தன் உருவாகணுன்னா ஒரே ஒரு விஷயந்தான், அவனை கல்யாணம் மட்டும் பண்ணிட்டா போதும், அவன் குடும்பஸ்தன். அதே மாதிரி இவரையும் பிடிச்சி கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி தான் இந்த ட்ரெய்லர் இருக்குது. ட்ரெய்லரில் வந்து மணிகண்டன் சாரும் ஒரு மேமும் வந்து ஹீரோயினும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, ஹீரோ ஹீரோயின் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. பட் வீட்டை எதிர்த்து தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதனால வந்து அவங்கெல்லாம் பயங்கரமாக சாபம் விடுறாங்க. சாபம் விட்டாலும் பரவாயில்ல, என்ன ஆனாலும் சரி, இவங்க முன்னாடிலாம் நம்ம வாழ்ந்து காட்டுவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு கெத்தாக ஒரு டைலாக் பேசியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஏதோ சமையல் குறிப்பு மாதிரி இந்த ட்ரெய்லரில் வந்து ஒரு ஸ்பூன் சர்க்கரை, ஒரு ஸ்பூன் எண்ணெய் அந்த மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. நம்ம மணிகண்டன் சார் வந்து ஒய்ஃப்க்கு எல்லாருக்கிட்டையும் நம்பிக்கை கொடுக்குறாரு. கண்டிப்பாக இந்த வாட்டி ப்ரொமோஷன் கிடைச்சிரும், கண்டிப்பாக இந்த வாட்டி இன்சென்டிவ் கிடைச்சிரும், கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகும், இதோட இது சேர்ந்தால் எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர மோட்டிவேஷனாக அப்படி இப்படின்னு பேசிட்டு போயிட்டுருக்கு. திடீர்னு வந்து ஒரு நெருப்பு போட்ட மாதிரி, நெருப்பில் புகையை போட்ட மாதிரி ஒரு சில காட்சிகள் வந்திருக்கு. இவரை பயங்கரமாக திட்டுற மாதிரி, கோவப்படுற மாதிரி, இந்த மாதிரி சீன்ஸ்லாம் இந்த ட்ரெய்லரில் வச்சுருக்காங்க. நெருப்புக்கு அப்புறமா காரத்தை கொஞ்சம் தூக்கலாக போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மணிகண்டன் சார் வந்து புலம்பி தள்ளுறாரு, என்னடா கல்யாண வாழ்க்கை, என்னடா குடும்ப வாழ்க்கை, அக்கா ஹஸ்பண்ட் அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் புலம்புறாரு. இது அவர் மட்டும் புலம்புறதில்ல, கல்யாணம் ஆன எல்லாருமே இதைத்தான் புலம்புவாங்க. அதுதான் இவங்க வந்து ட்ரெய்லரில் காட்டியிருக்காங்க. படமும் இதே மாதிரி தான் வரப்போகுது. மணிகண்டன் சாரை எல்லாருமே வந்து நீ ஒரு ஃபெயிலியர் 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 அப்படின்னு வந்து சுற்றி இருக்க எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனாலும் மணிகண்டன் சார் கண்டிப்பாக நான் சாதிப்பேன்டா, சாதிச்சு காட்டுவேன்டா அப்படின்ற மாதிரி தன்னோட ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் வச்சுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் ஒரு குடும்பஸ்தன் அப்படின்னா சில கடமை உணர்ச்சிகள் அவரை கண்டிப்பாக அழைக்கும். என்னென்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இஎம்ஐ கட்டணும், வாடகை பில் கட்டணும், கரண்ட் பில்லு கட்டணும், இப்படி எக்கச்சக்கமான பில்லு கட்டணும். அந்த மாதிரி கட்டுற சீனில் கூட பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுற சீனை சூப்பராக காட்டியிருக்காங்க. இந்த ட்ரெய்லரில் ஒரு மேம் வந்து டைலாக்ஸாக சொல்கிறாங்க. நம்ம மணிகண்டன் சாரோட ஒய்ஃப் அவங்க செம்மையாக டைலாக் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, மந்த்லி ஸ்கூல் ஃபீஸு, டியூஷன் ஃபீஸு, எக்ஸாம் ஃபீஸு, அந்த ஃபீஸு, இந்த ஃபீஸு, வாடகை, கரண்ட் பில்லு, இஎம்ஐ எக்ஸட்ரா எக்ஸட்ரா இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்கும் ஒரு குடும்பஸ்தன் அப்படின்னாலே. அந்த கஷ்டத்தை வந்து இந்த அம்மா வந்து அவங்களோட வாய்ஸ் ஓவர் மூலமாக சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல ட்ரெய்லர் கட்ஸும் சூப்பராக இருந்துச்சு. ஒரு குடும்பஸ்தன் வேலையை விட்டுட்டா என்ன பாடுபடணும்னு இந்த ட்ரெய்லரை பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். இவர் வேலையை விட்டுட்டாங்க, என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு பேரண்ட்ஸ் கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, கடன் வாங்க போகிறேன் அப்படின்னு பதில் சொல்கிறாரு. பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் கால் சென்டர் சீன்ஸ் அங்கே இங்கே சில இடத்துல வந்து கட் பண்ணியிருக்காங்க. அந்த கட்ஸ் வந்து நல்லா இருந்தது. அநேகமாக இந்த சீன் வந்து அவர் பேசிகிட்டு இருக்கும்போது அவருக்கு மேரேஜ் நடக்காத மாதிரி இருக்குது. வீட்டில் மணிகண்டனோட அப்பா வந்து கேட்குறாரு, எவ்வளோப்பா கடன் வாங்கினேன், 100 ரூபாயா 200 ரூபாயா, எவ்வளோன்னு சொல்லு, நான் எப்படியாவது கட்டிடுறேன் அப்படின்னு அவர் கேட்குறாரு. அதுக்கு வந்து மணிகண்டன் சார் சொல்கிறாரு, 100 ரூபாய் 200 ரூபாய் இல்லைப்பா, 20,000 ரூபாய் கடன் வாங்கிட்டான் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. உடனே அவரோட அப்பா என்ன சொல்கிறாரு கேட்குறாரு அப்படின்னா, ஓ வெறும் 20,000 தானா, இல்லை அதுக்கும் மேலே வாங்கியிருக்கியான்னு கேட்குறாரு. அப்போ தான் ஒரு அணுகுண்டை தூக்கி போடுறாரு. 1,00,000 ரூபா கடன் வாங்கி வச்சுருக்காரு அப்படின்றத இந்த ட்ரெய்லர் கட்ஸில் காட்டியிருக்காங்க. அதுக்கப்புறமா அவர் வாழ்க்கையில் நடக்கிற கஷ்டங்கள், இன்பங்கள், துன்பங்கள் இதை பற்றி அங்கங்கே ஒரு சீனாக ட்ரெய்லரில் கட் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரெய்லர் கட் பண்ண விதம் சூப்பராக இருந்துச்சு. ஒரு சூப்பரான ஒரு ட்ரெய்லர் தான் இந்த குடும்பஸ்தன் ட்ரெய்லர். ஓவராலாக ஒரு குடும்பஸ்தன் வந்து எப்படிலாம் கஷ்டப்படுறான் அப்படின்றத தான் இந்த படத்தோட ட்ரெய்லரில் காட்டியிருக்காங்க. மேபி இந்த படத்தோட கதை கூட ஒரு குடும்பஸ்தனா ஆக்குறது தான். ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு கல்யாணம் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் பையன் பிறக்கிறான், அவனுக்கு ஸ்கூல் பில்லு, டியூஷன் பில்லு, அவன் போக வேண்டிய ஜாப் அப்படி எக்ஸட்ரா எக்ஸட்ரா அவன் லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் இந்த படத்தில் வந்து சொல்ல போகிறாங்க. ஸோ அதுதான் இந்த படத்தோட மெயின் ஸ்டோரியாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த படம் வந்து வர 24ஆம் தேதி தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படம் எந்த அளவுக்கு நல்லா வந்திருக்கு அப்படின்றத. இந்த படத்தோட ரிவ்யூ கண்டிப்பாக இந்த சேனலில் வரும். மறக்காமல் இந்த சேனலில் ரிவ்யூ பாருங்கள்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி மூவி ரிவ்யூஸ், வெப் சீரிஸ் ரிவ்யூஸ், சினிமா அப்டேட்ஸ் அண்டு ட்ரைலர் பிரேக் டவுன் இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து இந்த சேனலில் வரும். இது எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திப்பேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மணி.